ஹலோ, இன்றைக்கி தான் நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு சொல்லிவிட்டு இன்றைக்கி டே 72, இன்றைக்கி சாட்டர்டே, நேற்று நைட் ஷிஃப்ட்டு. ஸோ ஒரு 2 o'clock போல் தான் எழுந்தேன். பல்லெல்லாம் விளக்கிட்டு சமைக்க போனால் அரிசி இல்லை. ஸோ பிளானை மாற்றி அப்படியே கோவக்காயும் சப்பாத்தியும் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போலாம் சமையல் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். கையாலே உப்பு அளந்து போடுறது, அதை போடு இதை போடுன்னு அப்படியே கடைசியில் ஏதோ நல்லா வந்துடுது. இதெல்லாம் நமக்கு வரும்னு நினைச்சே பார்க்கல, கரெக்டாக வந்துடுது. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு 2 சப்பாத்தியை போட்டுட்டு அப்பாடான்னு ஒரு 10 நிமிஷம் தின்னத்துக்கு சரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து நம்ம பாத்திரத்தை விளக்க போகலான்னு கிச்சனுக்கு போனால் நம்ம ரூம்மேட்டு ஏதோ வெஜ் புலாவ் செஞ்சு வச்சிருந்தாரு. வாசம் ஆளே தூக்குச்சு. கேட்டால் தருவார், பட் ஆல்ரெடி சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் வாசத்தை மோந்திக்கிட்டே அப்படியே பாத்திரத்தை விளக்கிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு கிளம்பிட்டேன். ஆஃபீஸ்க்கு போகும்போதே குளிர்காற்று வீசிச்சு. அப்போவே நினச்சா மழை வரும்னு. அதே மாதிரி மழை வந்துட்டு, இதில் என்ன ஒரு கொடுமைனா, நான் ஆஃபீஸில் இருக்கும் போதெல்லாம் சரியான மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கேபில் ஏறும்போது மழையே இல்லை. கரெக்டாக என் ஸ்டாப்பிங்கில் வந்து நான் இறங்குறப்ப தான் மழை வந்தது. அப்புறம் என்ன ரன்னிங் ஓட அப்படின்னு சொல்லிட்டு ஓடுன்னு சொல்லி வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். அப்புறம் ஒரு துண்டை கட்டிட்டு ஒரு மேகியை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் உங்களை. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராம். தினம்தோறும் நீங்கள் டைமுக்கு வந்துடுங்க பார்க்குறதுக்கு. டாட்டா.